இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருந்த என்ன எங்க அம்மா 6 மணிக்கெல்லாம் எழுப்பி பாட்டிமா ஊருக்கு போறாங்களா, அவங்களை ட்ரெயின் ஏத்த விட சொல்லி அனுப்பிட்டாங்க. போர்ட்ல போட்டிருந்த போல 6:25 ட்ரெயின் உள்ள வந்துடுச்சு. பாட்டியை எந்த ஊருக்கு ட்ரெயின் ஏத்தி விட வந்தோம்னா சென்னைக்கு. அப்புறம் பாட்டிமாக்கு டாடா சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டே 13க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் நமக்கு வெளியே தான், ஹோட்டல்ல தான் சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். ஈவினிங் குளிச்சுட்டு கோவில் போலாம்னு கிளம்பிட்டேன். என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளாவே மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, ஏதோ ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நானும் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு வந்த உடனே எனக்கு ஷாக். எப்பவும் ஃப்ரீ அட்மாஸ்பியர்ல போட்டு போயிடுவேன், இன்னைக்கு இவ்வளவு பேரை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக். சரி ரைட்டு, நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கு தரமா பண்றோம். இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் ட்ரெயின் பண்ணேன். ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 5 கிளாஸஸ் தெரிக்க விட்டுட்டேன். நல்ல வெயிட்ல மசில் ஃபெயிலியர் வரைக்கும் போட்டேன். என்ன ஒண்ணு, நாளைக்கு கையை தான் எப்படி தூக்க போறேன்னு தெரியல. இந்த ட்ரைபாட் வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜிம்ல மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நாமளே வீடியோ எடுத்துக்கிறது. ஒர்க் அவுட் முடிச்சிட்டு கண்ணாடியில பம்பிங்க பார்த்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பி நைட் டின்னருக்கு 2 தோசையும் நேத்து வச்ச மீன் குழம்பும் 2 ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். அங்கங்களா ஏதேதோ யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, பாத்துக்கலாம், அதான் நான் இருக்கேன்ல.